கைஸ், வெல்கம் டு குமரன்ஸ் vlog. நம்ம இப்ப திருமலையில இருக்கோம். ஃபர்ஸ்ட் தெப்பக்குளத்துல குளிக்க போறோம். மலைக்கு சொந்தக்காரர் வராகமூர்த்தி இவர்தான். பாத்தீங்களா, அந்த பக்கம் தெப்பக்குளம் இருக்கு. நிறைய மக்கள் ನಿಮ್ಮ ವಸ್ತುಗಳನ್ನು ನೀವೇ ಜಾಗೃತೆಯಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಪುಷ್ಕರಣಿಯಲ್ಲಿ ಕುಡಿಯಬಾರದು. ಪುಷ್ಕರಣಿಯ ಒಳಗೆ ಅದರ ಚೆಲ್ಲಿಗೆ ಪ್ರವೇಶಿಸಬಾರದು. నమో వెంకటేశాయ. భక్తులకు విజ్ఞప్తి, శ్రీవారి పుష్కరిణిలో బట్టలు ఉతకరాదు. వస్తువులను మీరే జాగ్రత్తగా చూసుకోవాలి. పుష్కరిణిలో నీరు రాగడం, పుష్కరిణిలోకి పాదర శ్రీవారి పుష్కరిణిలో బట్టలు ఉతకరాదు. కప్పులు, షాంపూలు వాడదు. దొంగలున్నారు. ఈ వస్తువులను పుష్కరిణిలో காய்ஸ், இப்ப தெப்பக்குளத்துல குளிச்சுட்டு வந்தாச்சு. தெப்பக்குளம்னு சொல்லக்கூடாது, புஷ்கரணியில இவர் குளிச்சாரு. நான் குளிக்கல. காலை மட்டும் அலம்பிட்டு தலைக்கு தீர்த்தம் தெளிச்சுட்டு அப்படியே வாராகமூர்த்திய போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு, இப்ப என்னடா இவ்வளோ கூட்டம்னு பாக்குறீங்களா? இந்த கூட்டம் எல்லாம் ஏன் நிக்குது அப்படின்னா, எப்பயுமே சாயங்காலம் 6 மணிக்கு டெய்லி சாமி வந்து இந்த ரத வீதியை சுத்தும். ஸோ அதே மாதிரிதான் இப்ப இந்த சீன் வந்து நான் உங்களுக்காக காமிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யானை வரும், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாமி வரும். அந்த வீடியோ பார்க்கலாம். அங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 2 யானை வருதா, பெருமாள் யானை. அதுக்கு பின்னாடிதான் சாமி வரும். யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னேன்ற மாதிரி யானை ஃபர்ஸ்ட் வந்துரும், அதுக்கு பின்னாடி நம்மளோட சாமி வரும். கோவிந்தா கோவிந்தான்னு சவுண்ட் கேக்குதாங்க. எல்லா மக்களும் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டு இருக்காங்க. சோயா யானை வந்தாச்சு. ஆன் பண்ணுங்க. பின்னாடியே சாமி வரும். சோ பெருமாள் தெரியறதா? அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒவ்வொருத்தவங்க எல்லாம் வந்து ஆரத்தி இப்படிதான் எடுப்பாங்க. நம்மளும் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆரத்தி எடுத்துட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. அதான் மத்தவங்களுக்கு நம்ம பிரசாதத்தையும் வழங்கலாம், ஏதாவது வேண்டிக்கிட்டு. பெருமாள் எவ்வளவு அழகா வராரு பாருங்க. சோ இந்த சீன் வந்து டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும். எவ்வளவு அழகா வராரு பாருங்க, சூப்பரா தெரியறாரு. தீபாராதனை தெரியுதா? சாமிக்கு இப்படி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களா. நம்மளும் தாம்பாளத்துல வந்து சாமிக்கு புடிச்ச நைவேத்தியம் வச்சு தீபம் வந்து காமிக்கலாம்.
எவ்வளவு மக்கள் பாருங்க, எத்தனை மக்கள் பாருங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சவுண்ட் கேக்குதான்னு எனக்கு தெரியல. பெருமாள் நம்ம கிட்ட வர போறாரு. இவங்கெல்லாம் தூக்கிட்டு வராங்க. ஓ எவ்வளவு அழகு பாருங்க. சோ திருப்பதிக்கு வந்தீங்கன்னா இந்த 6 மணிய வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 5 மணிக்கு நீங்க புஷ்கரணியில குளிச்சுட்டு வராக முக்கிய தரிசனம் பண்ணிட்டு இந்த பெருமாள் வர காட்சியை உங்களால பார்க்க முடியும். வீடியோவை ஆன் பண்ணல. கிளாரிட்டியா பாருங்க, எத்தனை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சாமி பாக்குறதுக்கு தான் வெயிட்டிங். அந்த சைடு யாருமே இருக்க விட மாட்டாங்க, கேட் போட்டுருவாங்க. சோ சாமி மட்டும் சுத்தம் ஃப்ரீயா. நம்ம இங்க இருந்து சாமிய கும்பிட்டுக்கலாம். அந்த பையன் நம்மள பாத்துட்டே இருக்கான். செம்ம கியூட்டா இருந்தாங்கல்ல. கோவிந்தா கோவிந்தா நம்ம சைடு கிளம்பி பாருங்க. கோவிந்தா கோவிந்தா. எல்லாரும் நல்லா இருக்குங்க, எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாரும் நினைச்சதுல அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கு. சீரியஸ்லி சவுண்டு. சாமி நல்லா பார்த்தாச்சு. ஆக்சுவலி ஆண்டாள் கோவில் இப்பதான் சாமியை ரொம்ப ரசிப்பாங்க. சாமியோட முன்னாளாக பாத்தீங்களா பின்னாளாக பாத்தீங்களா. ஆக்சுவலி பின்னாடி வந்து ஜடை அலங்காரம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு சாமி ஜடைய ஆண்டாளோட ஜடைய பாத்தீங்கன்னா அப்படிலாம் கேட்பாங்க. பெருமாளோட ஜடைய பாத்தீங்களா, ஆண்டாளோட ஜடைய பாத்தீங்களா, ஜடைய அலங்காரத்தை பாருங்க, சாமியோட பின்னழக பாருங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்டதான் ஒண்ணுன்னா ரசிக்கலாம். அந்த அளவுக்கு ரசிப்பாங்க. ஆண்டாள் கோவில் இருக்கிறவங்க போனோம்னா அவ்வளோ ரசிப்பாங்க. சூப்பரா சாமி பார்த்தாச்சு. பாத்துட்டீங்களா? இப்ப நம்ம காஃபி குடிக்க போலாம். இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் வந்து இங்க இருக்கும் மேல. நம்ம அங்க போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு டீயா காஃபியா அப்படின்னு சொன்னா அவங்க நமக்கு போட்டு கொடுப்பாங்க. சோ அவருக்கு டீ, எனக்கு காஃபி. அதே மாதிரி இங்க எல்லா கடைகளையுமே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வச்சிருக்க மாட்டாங்க, கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸ் தான் வச்சிருப்பாங்க. சோ அந்த கிளாஸ் வாட்டர் பாட்டில்ல வந்து பாட்டிலோடய நம்ம வாங்கிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் நீங்க உங்ககிட்ட கொடுக்கும்போது எம்டி பாட்டில் கொடுத்தா அந்த பாட்டிலுக்குரிய அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் 20 rupees அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை. நாங்க வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் நாங்களே பாட்டில் கொண்டு வந்துடுறதுனால இந்த பாட்டில்ஸ் வந்து வாங்குறது இல்லை. கைஸ், நம்ம திருமலால ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கடான்னு கிளம்பி தரிசனம்க்கு போக போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ரூம். என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு ரூம்குள்ளே என்ட்ராகி வந்தோடனே கிட்ஸுக்கான ஒரு பெட், நெக்ஸ்ட்டு ஒரு கிங் சைஸ் பெட், தென் ஃபுல் சைஸ் மிரர், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் அண்ட் 2 சேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு ஸ்டூலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட பெருமாளோட ஃபோட்டோ, ஏசி. தென் இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாஷ் பேசின், ஒரு மிரர், டவல்லாம் தொங்க போடுறதுக்கு அழகாக ஒரு ஹேங்கர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க ஹேங்கர்ஸ் இருக்கு. தென் இந்த பக்கம் வந்தோடனே டாய்லெட் அண்ட் இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்கு, ஹீட்டர் இருக்கு, எக்ஸாஸ்டர் ஃபேன் இருக்கு, இந்தியன் டாய்லெட். ஓகே, இந்த தடவை நமக்குள்ள ரூம் இதுதான். ஸோ நம்ம வந்துட்டோம், ரிலாக்ஸ் ஆயிட்டு கிளம்பிட்டு வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஆமா தரிசனம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடம் காமிக்க முடிஞ்சேன்னு அங்கே காமிக்கிறோம். அதுக்கப்புறம் தரிசனம் முடிச்சு எத்தனை மணிக்கு வரோன்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ரெடி ஆயிட்டு நாங்க வரோம்.
இந்த ட்ரெஸ் தான் வரும்போது போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு, அது ஆனா அதே மாதிரி இருக்கு. நாங்க ரெடி ஆயிட்டோம். செப்பல் போட்டுக்கிறீங்க? போட்டுக்கவா? கார்ல போட்டுக்கணுமா? சரி. வந்துட்டோம். இன்னைக்கு டே 3. guys, நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இப்ப கார் ஏற போயிட்டு இருக்கோம். அப்புறம் அவ்வளவுதான், இந்த கிளைமேட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவோம் இல்ல. இனி அடுத்து வரும்போது நாங்க உங்களுக்கு வீடியோ போடுறோம். ரொம்ப அழகா இருக்கும் திருப்பதி. எவ்வளோ கவலைகள் இருந்தாலுமே நமக்கு அது மறந்துடும். நான் அப்படிதான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இது மார்னிங் 8 o'clock. எம்டி ரோடு. சாம்பார் ஒரு கேரிபை நம்ம என்ன சாப்பிடுறது? 2 மினி டிஃபன் வாங்கப்பா. என்ன வாங்க போறீங்க? நான் நைட் நைட்ல வாங்க போறேன். டைரோட வந்தா ஓகே. ஸோ டே 3 மார்னிங் திருப்பதியிலேருந்து கிளம்பி கீழே இறங்கினதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிற டைம் வந்துச்சு. என்னடா போட்டு தேய்ச்சிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? பபுள் காம் தின்னுட்டு துப்புறேன்னு சொல்லி காரோட கண்ணாடியிலேயே துப்பிட்டார். சரி, அதை எடுக்கலான்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டீ கடைக்காரனே அந்த அண்ணே சொன்னவங்க, இந்தாங்க இந்த ஐஸ் க்யூப்பை வச்சு நல்லா தேய்ச்சா வந்துடும்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே நாங்கள் அந்த பபுள் காமை எடுத்துகிட்டு ஐஸ் க்யூப்பை வச்சு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு துணியை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்தோம். நிஜமாகவே அந்த கரை அப்படியே போயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பழப்பழன்னு ஆக்கிட்டாருன்னு. ஸோ டீயெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். தென் வரும்போது சரி ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவருக்கு ஷர்ட்டு, பேண்ட்டு, செப்பல் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவும் எடுக்க மாட்டார். சரி எப்போயாவது தோணும்போது அவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் நோ சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவருக்குன்னு எதுவுமே வாங்கிக்கவே மாட்டார் அவர். ஸோ அதனால் மேக்ஸிமம் வாங்குறது இந்த ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அதுவும் எப்போவாது தான் வாங்குவார். அதுவும் ஒரு 10 வாங்கினார் அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு வச்சுப்பார். திருப்பி தீபாவளி டைம் அப்படி வருதுன்னா கூட அதுக்கு எடுக்க மாட்டார் அவர். எனக்கு ஏற்கனவே புது ட்ரெஸ் இருக்குல்ல அப்படி சொல்லிடுவார். இப்போ வாங்குறதுமே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்குவார். கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினாராம். பட் இப்போலாம் பிள்ளை வந்து
குடும்பத்துக்காக நிறைய தியாகங்கள் பண்ணுறனால செலவை குறைச்சிருச்சு. ஸோ செப்பல் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாரு ஏதாவது செட் ஆகுதான்னு. ஸோ கடைசியாக அவருக்கு ஒரு ஷர்ட்டும் ஒரே ஒரு செப்பலும் மட்டும் வாங்கணும். வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நீ ஏதாவது வாங்கிக்கோன்னு சொன்னார். சரி எனக்கு ஏதாவது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய டாப்ஸ் எல்லாம் இருந்தது. பட் எனக்கு எதுவும் அவ்வளோ இஷ்டம் இல்லை. எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ இவர் சொன்னார் செப்பல் வாங்கிக்கிறியா அப்படி சொன்னார். என்னமோ இவர் எனக்கு செப்பல் அதிகமாக வாங்கி கொடுப்பாரு. என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ வேணா சொன்னாலும் செப்பலும் பட்டு சாரியும் ரொம்ப அதிகமாக வாங்குவார். ஸோ அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். காய்ஸ் இதோட எங்களோட 3 days திருப்பதி ட்ரிப் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராவல் விலாகோ அப்படி இல்லைன்னா கப்பிள் விலாகோ நாங்கள் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறோம். இல்லை என்ன டைப் ஆஃப் விலாக் வேணும், ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் எங்களை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.